அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆரி ஜாக்கெட்டு ஷோல்டரை ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஷோல்டரில் பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது பேக் தட்டு ஃபுல்லாக பாருங்கள், தச்சு திருப்பி ஃபுல் தையல் எல்லாமே ஃபுல்லாக தையல் போட்டு வேலையை முடிச்சாச்சு. எப்போவுமே லைனிங் ஜாக்கெட்டில் ஒரு பகுதியை முழுக்க ரெடி பண்ணிடணும். ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு பகுதியை பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட்டில் இதில் கழுத்தில் ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இதில் கொண்டாந்து பேக் தட்டை இணைக்க போகிறோம். எப்படின்னா இதை பாருங்கள், இது பேக் தட்டு. இந்த பேக் தட்டை அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. பாருங்கள், இப்படி வச்சு, அதாவது கழுத்து பகுதியும் முட்டணும். சேலை துணியும் ஜாயிண்ட் ஆகணும். ஓகேங்களா? இப்படி மடித்து இந்த லைனிங் இப்படி மடித்து க்ளோஸ் பண்ணுங்கள். பாருங்கள், கழுத்து பகுதி முட்டுது, சேலை துணியும் டச் ஆகுது. இப்படி தோலில் சரியாக வச்சுங்க. சரியாக வச்சுக்கிட்டு பாருங்கள், இந்த லைனிங்கை மடித்து கவர் பண்ணி மீதி இடையில தையல் போட்டுருங்க. ஓகேங்களா? பாருங்கள், இது ஒரு ஈஸி மெத்தடு. நான் சொன்ன மாதிரி வச்சு முதல்ல இந்த பகுதி மட்டும் தையல் போட்டிருக்கோம். இப்போ லைனிங்கை திருப்பி பாருங்கள், லைனிங்கும் டச் ஆகுது. இப்படி திருப்பி மீதி இடையில தையல் போட்டுடலாம். பாருங்கள், இப்போது லைனிங்கில் வச்சு திருப்பி தையல் போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணணும், இந்த பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்டை இதை இழுத்தோன்னா, உள்ளார பிடிச்சி இழுத்தோன்னா பாருங்கள், பிசுறு தெரியாமல் வந்துடும். முடிஞ்ச வரை இது ரெண்டும் ஒட்டுற மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். கேப் விழுதுன்னா கை விசையால் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து ஷோல்டரில் பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ணுற முறை.